பாரிஸ் நகரத்தில் எழுந்தறிவில் எழுத்தறிவில்லாத ஒருவர் தனது மனோபலத்தாலேயே தீராத நோய்களை தீர்த்திருக்கிறார். சக்தி உனக்குள்ளேயே இருக்கிறது. அதை அறிந்து அதை நீ வளர்த்தால் நோய்கள் யாவும் ஓட்டம் பிடிக்கும் என்று அவர் சொல்கிறாராம். பாரிஸ் என்பது பிரான்ஸ்ல இருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய படிக்காத ஒரு நபர் அவருக்கு ஏற்பட்ட ஒரு வியாதியை அவருடைய மனோபலத்தினாலேயே தீராத வியாதி, கிரானிக் டிசீஸ், நாட்பட்ட வியாதிகளை அவருடைய மனோபலத்தினாலேயே தீர்த்திருக்கிறார். அந்த சக்தி நமக்குள்ளே இருக்கின்றது. அதனால் அதை அறிந்து அதை நீ வளர்த்தால் நோய்கள் யாவும் ஓட்டம் பிடிக்கும் என்றும் அவர் சொல்வாராம். அதாவது உனக்குள்ள இருக்கக்கூடிய மனோபலத்தை நீ உயர்த்தி கொண்டால், அதிகப்படுத்தி கொண்டால், உனக்குள் எந்த ஒரு வியாதியும், நாட்பட்ட வியாதிகளும் வராது என்று அவருடைய பேச்சு இருக்கின்றது, அவருடைய உபதேசங்களாக இருக்கின்றது. அதை பற்றி பகவானுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கிறது. பகவான் என்ன சொல்றாருன்னா, ஆம் ஆம், அதே மனபலத்தால் உற்றான் வியாதிகளுக்கெல்லாம் உறைவிடமாம் உடலே உண்டாகிறது. பகவான் கண்டிப்பாக மனோபலம் அதிகமாகியது என்றால் நம் உடலிலே தீராத இந்த நாட்பட்ட வியாதிகள் எதுவும் ஏற்படாது. இரண்டாவது, நமக்கு உடலிலே ஏற்பட்ட பல வியாதிகளை நம் மனோசக்தியை அதிகப்படுத்துவதன் மூலியமாக நமக்குள்ளே நம்மால் தீர்த்து கொள்ள முடியும். ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம உடம்புல ஒரு வியாதி எப்பயுமே எடுத்த உடனே இன்றைக்கு ஏற்பட்டு நாளைக்கு உடனே வியாதியாக வந்து விடாது. சில நாட்களோ, சில வாரங்களோ, சில மாதங்களோ, சில வருடங்களோ நம்மளுடைய உடல்ல ஏதோ ஒரு இடத்தில் மெல்ல 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 அது உற்பத்தி ஆகி அது ஒரு காலகட்டத்துல அது முதிர்ச்சி அடையும் பொழுது, அது மிகவும் பெரிதாகும் பொழுதுதான் நமக்கு அந்த சிம்டம்ஸே, அந்த ஒரு வெளிப்பாடே ஏற்படுகிறது. நம்ம வீட்டுல ஒரு பொருள் வாங்குறோம். அந்த பொருளை நம்ம ஒரு சமைக்கக்கூடிய ஒரு பொருள் வாங்கி அந்த பொருளை நம்ம பயன்படுத்தாம விட்டோம்னா அதோடைய காலம் முடிஞ்சவொன்னே அதுல இருந்து ஒரு கெட்ட வாசனைகள் வரும். அதுபோல நம்ம உடலுக்குள்ள சில பகுதிகளோ, சில விஷயங்களோ தொடர்ந்து அது சரியான ஒரு செயல்பாட்டில் இல்லை என்றால் நாள்பட்ட நோய்கள் நமக்குள் ஏற்படும். இந்த பஞ்சபூதத்தினால் ஆன இந்த ஸ்தூல சரீரம் என்பது எப்படியோ ஒரு நாள் இந்த மண்ணுக்குள்ளே போக போகிறது. இந்த ஸ்தூல சரீரத்திற்கு வெளியிலிருந்து ஏதோ ஒரு தாக்குதலினால் நமக்கு ஒரு நோய் ஏற்பட்டது என்றால் அதை நாம் வெளியிலிருந்து நாம் தீர்த்து கொள்ள முடியும். மருந்துகளையோ மாத்திரைகளையோ எடுத்து தீர்த்து கொள்ள முடியும். ஆனால் இன்றைய உலகத்துல, நம்ம மனித சமுதாயத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, மனதினால் உருவாக்கப்படுகின்ற வியாதிகள், மனவியாதிகள் உடலை நேரடியாக பாதிக்கிறது. உங்கள் உடலிலே இருக்கக்கூடிய பல பிரச்சனைக்கு உங்களுடைய மனம்தான் மூல காரணம். மனதினால்தான் உடலிலே முக்காவாசி பிரச்சனைகள் வருகின்றது. தொடர்ந்து நமக்கு ஒரு டிப்ரெஷன், ஒரு கவலை, ஒரு துக்கம், ஒரு எரிச்சல், ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு தன்மை, ஒரு விரக்தி, அல்லது நாம் விரும்பியது நமக்கு நடக்கவில்லை என்றால் ஏற்படக்கூடிய ஏமாற்றங்கள், நம்மால் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களை ஏற்றுக்கொள்ள முடியாதது, அல்லது அந்த நபர்களுக்குள்ளது நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், நமக்குள்ளே நாம ஏற்படுத்திக் கொள்ற பிரச்சனைகள், சுப்பீரியாரிட்டி, இம்பீரியாரிட்டி, இது போல மனதிலே தொடர்ந்து நம் மனமானது ஏதோ ஒரு மூடுல இருந்துகிட்டே இருக்கும். அது ஏதோ ஒரு சோகத்தையோ, துக்கத்தையோ, கவலையோ, விருப்பையோ, வெறுப்பையோ, எதிர்பார்ப்பையோ, ஆசையோ மாறி 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 இந்த மனமானது எதையோ ஒன்று பற்றி கொண்டே இருக்கின்றது. காலப்போக்கில் என்ன ஆகுதுன்னா, ஓவராலா நம்ம லைஃப் மேல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கோபமோ, விரக்தி, ஏதோ ஒரு காரணம் அது மெல்ல 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 நம்ம உடலை பாதித்து உடலிலே பல நோய்களை உருவாக்கின்றது. ரொம்ப காலம் கழிச்சுதான் நமக்கே தெரிய வருது இந்த உடல்ல அந்த பாதிப்புகள் வெளிப்படும் பொழுது. ஆனா அன்னைக்கு போய் அதை சரி பண்ணணும்னு நினைச்சேன்னா உடனே அது சரி பண்ண முடியாத அளவுக்கு அது தீவிரப்பட்டிருக்கு. எப்பொழுது நம்மளுடைய மனோபலம் அதிகமாக இருக்கின்றதோ நமக்கு பல வியாதிகளை வராமல் நாமளே தடுக்க முடியும்.
இப்ப இங்க கேட்டு அந்த நபர் சொல்றது என்னன்னா, மனோபலத்தினால தீராத வியாதிகள் எல்லாம் குணப்படுத்த முடியுன்றாங்களே, உங்களுக்குள்ளேயே அந்த மனோபலம் இருக்கே, அது முடியுமான்னு கேட்கும்போது பகவான் நேரடியாக சொல்லிவிடுகிறார். ஒரு தடவை இல்ல, 2 தடவை சொல்லிவிடுகிறார். ஆமாம், உனக்குள் இருக்கக்கூடிய கிரானிக் டிசீஸ் அதாவது ஒரு நாட்பட்ட வியாதிகள் எல்லாம் மனதினால் உருவாக்கப்படுகின்றது. மனதை சரி செய்தால் நம் உடலிலே முக்காவாசி வியாதிகள் வராது, வந்தாலும் சரியாகிவிடும். உதாரணத்துக்கு சொல்ல போனா, ஒரு 5 வருடத்திற்கு முன்பு ஒரு நல்ல ஒரு ஒரு பையன் இன்ஜினியரிங் படிச்சு கொண்டிருந்த ஒரு பையன். அவனுக்கு 20 வயசுல இருந்து 21 வயசு தான் இருக்கும். 3rd இயரோ 4th இயரோ படிச்சுட்டு இருந்தாரு. அப்ப எனக்கு தெரிஞ்சவர்கள் கூட அவங்க தெரிஞ்சவங்க. அவனை போய் பார்த்தேன். அவன் கொஞ்சம் ஒழுங்கா படிக்க மாட்றான். 27, 28 அரியர் வச்சிருக்கிறான். மொத்தமே 35, 40 சப்ஜெக்ட் தான் இருக்கும். அதுல முக்காவாசிக்கு மேல அரியர். ஒழுங்கா காலேஜுக்கு போக மாட்றான்னு இதே ஒரு பிரச்சனை. அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு, அவனுக்கு பேசி, ஒரு கவுன்சிலிங் பண்ணிட்டு இருந்து, அவனை மெல்ல மெல்ல ஒரு ஏதோ ட்ரை பண்ணி அவனை வந்து இது பண்ணலாம்னு ட்ரை பண்ணிட்டு, ஒரு மாசம் அவனோட ஒர்க் பண்ண ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆனான். அதுக்கப்புறம் நான் அங்க இருக்க முடியல. நானு வேற டிராவலிங்ல இருந்தனால வட இந்தியா பக்கம் போயிட்டேன். ஆனா அப்பவே அவன்கிட்ட நான் நோட்டீஸ் பண்ணி அவங்களுடைய ஃபேமிலி மத்தவங்ககிட்ட சொல்லியிருந்தேன். இவனை இப்படியே விடாதீங்க. இவன் வந்து அப்பா அம்மா பேச்சு கேட்கறது இல்ல. அவன் விருப்பப்பட்ட மாதிரி இருக்கிறான். டிவிக்குள்ளேயே போயிடுறான். இது அவனுக்கு வந்து அவனுடைய மனமானது இயங்குவது டோட்டலி டிஃப்ரெண்டாக இருக்குது. இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு. சமீப காலத்துல வந்து நான் ஒரு இடத்துக்கு போயிருக்கும்போது அவனை பத்தி என்கொயரி பண்ணும்போது, இப்ப அவனுக்கு ஒரு மன வியாதியே உருவாகிருச்சு. இன்ஜினியரிங் படிச்ச பையன். எங்கேயும் ஒரு வேலைக்கு போறது இல்ல. வீட்லயே இருக்கிறான். வீட்ல அப்பா அம்மாவை சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கிறான். யார் வந்தாலும் சண்டைக்கு இது பண்றான். ஒரு ஸ்பிளிட் பர்சனாலிட்டியா அவனுடைய இதே மாறிடுச்சு. அவனுக்கு 25 வயசு கூட இன்னும் கம்ப்ளீட் ஆகல. அவனை இப்ப சரி பண்ணணும்னு நினைச்சா கூட முடியாது. ஏன்னா, அவனை வந்து நம்ம மனம் ரொம்ப பாதிச்சிச்சுன்னு சொல்ல முடியாது. மனம் பாதிக்கலன்னு சொல்ல முடியாது. அவனுக்கு எல்லாம் தெரியுது. யார் வராங்க, போறாங்க எல்லாரும் எல்லாம் தெரியுது. ஆனா அவன் அன்கன்ட்ரோலபிளா மாறிட்டான். அவனால தன்னைத்தானே சுயமா சம்பாரிச்சு இருக்கிற அளவுக்கு அவன் வந்து யாரையுமே ஒரு கம்ஃபர்ட்டா வச்சுக்கிறது இல்ல. அவனும் ஒரு சோசியல் இதோட மிங்கிள் ஆவறதுக்கான தயாரா இல்ல. வீட்ல இருக்கவங்க மேல வந்து எப்பொழுதும் வெறுப்பு, கோபத்த இது பண்ணிக்கிட்டே இருக்கிறான். சொசைட்டி எல்லாத்து மேலயும் ஒரு கோபம், ஒரு வெறுப்பு எது என்ன பிரச்சனைன்னே அவனுக்கே தெரியல. அவன பொறுத்தவரைக்கும் எல்லாம் நான் நல்லா இருக்கேன். என்னை சுத்தி இருக்கவங்க எல்லாம் கெட்டவங்களா இருக்கிறாங்கன்னு அவனுக்குள்ளேயே ஒரு இத கிரியேட் பண்ணிருக்கான். பட் இப்ப வந்து அவனுக்கு கொஞ்சம் அது சிவியரா ஆயிடுச்சு. அவங்க என்ன டாக்டர்ட்ட போய் பார்த்தாலும், என்ன பண்ணாலும் அது அவ்வளவு சீக்கிரம் அது ரெக்கவர் ஆகுற ஒரு விஷயம் கிடையாது. ஆனா, அவனுக்கு உடல் வந்து நல்லா ஃபிட்டா தான் இருக்கான். ஆனா, மனதளவுல ரொம்ப லோவா போயிட்டான். அத பார்த்து அவங்களுடைய அம்மாவுக்கு வந்து இப்படி கவலை, 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 கவலை பையன் இப்படி ஆயிட்டானே, பையன் இப்படி ஆயிட்டானே அவங்க நெனச்சு, அவங்களுக்கு முடி கொட்டி உடல்ல ஏகப்பட்ட பிரச்சனை வந்துருச்சு. நல்லா இருந்தவங்களுக்கு அவங்களுக்கு உடல்ல ஏகப்பட்ட பிரச்சனை வந்துருச்சு. அவங்களுக்கு ஏன் பிரச்சனை வருதுன்னா, பையன், பொண்ணு அவங்கள குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைய சிந்திச்சு, சிந்திச்சு அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாம போயிடுச்சு. எதுக்கு இந்த உதாரணத்த சொல்றேன் அப்படின்னா, மனம்தான் அனைத்து விதமான நாள்பட்ட நோய்க்கு மூல காரணம். அந்த அம்மாவுக்கு வந்து நல்லா இருந்தவங்களுக்கு உடம்பு சரியில்லாம இப்ப ரொம்ப வீக்கா இருக்காங்க. இந்த பையன் வந்து ரெக்கவர் ஆரம்பத்திலே கொஞ்சம் கன்சிடர் பண்ணியிருந்தோம்னா ரெக்கவர் ஆயிருந்திருக்கலாம். ஆனா அவனும் விட்டு ரொம்ப இதாயிடுச்சு. இப்ப 2 பேருமே ரெக்கவர் பண்ண முடியாத ஒரு இருக்காங்க. வேற வாய்ப்பே இல்ல. அப்படியே உடம்ப அப்படியே மெயின்டெயின் பண்ணிட்டே இருக்க வேண்டியதுதான். நமக்கு வந்து இந்த மனதை தூய்மையாகவும், அமைதியாகவும், பலத்துடன் வைத்துக் கொள்ள வேண்டிய அதோட இம்பார்ட்டன்ஸ் யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. அதுதான் பிரச்சனை. உடம்புல ஒரு வியாதி வந்தா உடனே போய் டாக்டர பார்க்குறோம், ஊசி போடுறோம், மருந்து வாங்குறோம், சாப்பிடுறோம். இப்படியே வாழ்க்கைய ஓட்டிட்டு இருக்கோமே தவிர, இந்த மனதை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும், மனதை சக்தியாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது யாருக்கும் அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸோ அதுக்கு ஒரு கேரே நம்ம குடுக்கறது இல்ல. ஒரு 30 வயசுல இருந்து ஆரம்பிச்சுன்னா நமக்கு 50, 55 வயசுல எல்லா பிரச்சனையும் வரதுக்கு காரணம் நமக்கு 30 வயசுல இருந்தே ஆரம்பிச்சிருக்கும். ஆனா இப்பதான் அதோட பெரிய பிரச்சனைகள் நமக்கு வெளிய வந்துட்டு இருக்கும். முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டியது நம்மளது ஸ்தூல சரீரம். இது ஸ்தூல சரீரம். இதுக்குள்ள சூட்சும சரீரம் இருக்கு. இந்த மனமானது சூட்சும சரீரத்தோட ஒரு பகுதி. 5 கோஷங்கள் நம்ம பார்த்திருப்போம். எல்லாருக்கும் தெரியும். அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம் என்று சொல்வார்கள். அன்னமய கோஷம் என்பது இந்த பஞ்சபூதத்தினாலான உடம்பு. பிராணமய கோஷம் பிராணத்தினால் ஆனது. மனோமய கோஷம் என்பது மனதினால் ஆனது. மனோமய கோஷத்திலே நம் மனதிலே ஏதாவது ஒரு குறைபாடு, ஒரு வியாதி அல்லது நம்மால்
மனதினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நேரடியாக பிராணமய கோஷத்தையும், பிராணமய கோஷமானது அன்னமய கோஷத்தையும் பாதிக்கும். நீங்க எவ்வளவு மெடிசன் எடுத்தாலும் இந்த ஸ்தூல சரீரத்துக்கு ரெக்கவர் பண்றதுக்கு முயற்சி பண்ணலாம். ஆனா மனோமய கோஷத்துல இருக்கிற பிரச்சனையை வெளியில இருக்கக்கூடிய இந்த மெடிசன்ஸ்னால சரி பண்ணவே முடியாது. அதுக்குதான் நம்ம முன்னோர்கள் அந்த காலத்துல சித்தா, ஆயுர்வேதா, ஹோமியோபதிங்கிறதெல்லாம் மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்வதற்கான ஒரு மெடிசனாவும் இருந்திருக்குது. ஸ்தூல சரீரத்துக்கும் சரி செய்யும். ஆனால் என்னதான் வெளியில இருந்து நம்ம ஒரு சப்ளிமெண்டரி மாதிரி ஒரு மெடிசன் எடுத்தாலும் நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்ம சக்தி, மனோசக்தியை நாம் உயர்த்தி கொள்ளவில்லை என்றால் நமக்கு வரக்கூடிய வியாதிகளை நாம் தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தோம் என்றால் எளிதாக நம் உடலும் மனதும் என்ன நோய்வாய்ப்பட்டு நமக்குள்ள இந்த மனோசக்தி தியானத்தினாலேயோ பிராணாயாமத்தினாலேயோ அல்லது மனதில நம்ம வச்சிருக்கக்கூடிய சங்கல்பம் ஒரு தெளிவினாலேயோ நமக்குள் ஏற்படுகின்ற அந்த பாசிட்டிவான எனர்ஜியே நம்ம உடம்பையும் மனசையும் பிராணனையும் எல்லாத்தையும் ஒரு சீராக வைத்துக் கொள்ளும். அது ரொம்ப முக்கியம். அது இன்றைய காலகட்டத்தில் தியானமோ அல்லது மனதை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது அடிப்படையான ஒரு தேவை. ஆனா நமக்கு ஒரு கவலை வந்தா நமக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. மனம் எப்படி இயங்குதுன்னு தெரியல. மனம்னா என்னன்னு தெரியல. அப்படிதான் கேள்வி கேட்டிருக்காங்க இங்க. சொல்றாருங்க, வியாதிகளுக்கெல்லாம் உறைவிடமாம் உடலே உண்டாகிறது மனதினால். இந்த உடல் உண்டாகிறதே மனதினால் தான் அப்படிங்கிறார். அது வெறும் சூட்சமமான ஒரு சத்தியம் தான், உண்மைதான். சூட்சமமான மனதிலிருந்து தான் இந்த ஸ்தூலமான உடல் உற்பத்தி ஆகின்றது. நம்ம ஒரு விஷயம் எல்லாம் தெளிவா புரிஞ்சுக்குங்க. இப்ப நீங்க சத்சங்கம் கேட்கிறீங்க, நிறைய ஞானம் சார்ந்து கேட்கிறீங்க. எப்படி உங்க உடம்ப ஒரு கேர் எடுத்து நீங்க பாத்துக்கிற மாதிரி உங்க மனசை நீங்க கேர் எடுத்து நீங்க பாத்துக்க வேண்டும். அதுல துக்கமோ கவலையோ அல்லது எல்லா விதமான எதிர்மறையான எண்ண ஓட்டங்கள், எதிர்மறையான உணர்ச்சிகளை அதிகம் உங்களுக்குள்ள ஓட விட்டீர்கள் என்றால் அது உங்களுடைய நேரடியாக உடலையும் பாதிக்கும், உங்களுடைய மனதையும் பாதிக்கும். பயம். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க 40 இயர்ஸ் தான் இருக்கும் ஒரு பொண்ணு. அவங்களுக்கு மேரேஜ் ஆகி கனடால போய் செட்டில் ஆகி அப்புறம் அவங்க ஹஸ்பண்டோட பிரச்சனையாகி திருப்பி அங்கிருந்து விட்டு விவாகரத்து வாங்கி திருப்பி தமிழ்நாட்டுக்கு அவங்க பாட்டு ஒர்க் பண்ணி நல்லா ஏர்ன் பண்ணிட்டு இருந்தாங்க. திருப்பி அதை விட்டு ஃபுல்லா ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு வந்தாங்க. அதுலயே அவங்க இருக்க முடியல. திருப்பி அதை விட்டு திருப்பி மேரேஜ் பண்ணாங்க. அந்த மேரேஜும் அவங்களுக்கு சரியா ஒர்க் ஆகலன்னு திருப்பி அவங்க என்ன பண்ணாங்க, ஒர்க் போனாங்க. இதெல்லாம் போயிட்டு இருக்கும்போது உடல்ல அவங்களுக்கு ஏதோ ஒரு உடல்ல ஒரு பிரச்சனை. அதை போய் ஒரு டாக்டர்கிட்ட பார்த்து ஒரு கன்சல்ட் பண்ணி அது என்னன்னு முழுசா பாக்குறதுக்கு அவங்களுக்கு ஒரு பயம். அவங்களுக்கு செஸ்ட்ல ஏதோ பிரச்சனைன்னா அதை ஸ்கேன் பண்ணாலோ ஏதோ ஒரு பிரச்சனைனா நமக்கு பெருசா ஏதாவது சொல்லிடுவாங்களோன்னு அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சுயமான ஒரு பயமானது டெஸ்டிங்க்கு போறதுக்கு பயம். மெடிசனை வாங்கி கரெக்டா யூட்டிலைஸ் பண்ண அவங்க என்னன்னா எல்லாம் கடவுள் பார்த்துக்குவார், கடவுள் பார்த்துவார், கடவுள் என்ன காப்பாத்துவாரு, சுவாமி நீங்க ஹீல் பண்ணுங்க, மத்தவங்க ஹீல் பண்ணுங்க, இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்களே தவிர செய்ய வேண்டிய எந்த ஒரு காரியத்திலையும் முழுசா இயங்குவதற்கு அவங்களுக்கு ஒரு தயக்கம். நாளைக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்றதுன்னு பயந்துகிட்டே ப்ராப்பரா அவங்க செக்கிங்கோ இல்லை எதுவுமே பண்ணல. ஆனா வாழ்க்கையில எல்லா அப்ஸ் அண்ட் டவுன்ஸும் போயிட்டு வந்திருக்காங்க, ஆன்மீகத்துக்குள்ளேயும் போயிட்டு வந்திருக்காங்க. ஆனா அவங்க மனமானது எப்பொழுதும் ஒரு டர்புலன்ஸ்லயே இருக்கும். அதாவது ஒரு ஏற்ற இறக்கத்திலேயே ஒரு விதமான ஒரு கவலையிலேயே எப்பயும் இருப்பாங்க. அதுக்கப்புறம் திருப்பி பெங்களூர்ல போய் ஒர்க் பண்ணாங்க. 1 or 2 இயர்ஸ் ஆச்சு. திடீர்னு ஒரு நாள் உடம்பு சரியில்லைன்னு படுத்துட்டாங்க. அப்புறமேட்டு டாக்டரை பார்த்தாங்க. அப்புறம் பேக் பெயின்னாங்க. திருப்பி ஏதோ மெடிசன்ஸ் எடுத்தாங்க. ஆனா ஒன்றும் ரெக்கவர் ஆகல. அப்புறம் என் நாலேஜுக்கு வந்தது. அப்புறம் நான் ஒரு டாக்டர்கிட்ட சொல்லி நீங்க போய் டைரக்டா அதை டெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்களை திருப்பியும் ஒரு டாக்டர்கிட்ட அனுப்பிச்சு அங்க போனா அவங்க ஸ்கேன் பண்றதுக்கு கூப்பிடுறாங்க. இந்த அம்மா வரமாட்டேன்து. இல்லம்மா அப்புறம் நான் சொல்லி ஸ்கேன் பண்ண போங்கம்மா அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணி போய் எடுத்து பார்த்தா கேன்சரோட 4th ஸ்டேஜ். அது இங்க செஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சு பேக் போன் வரைக்கும் கீழே வரைக்கும் போயிடுச்சு. இப்போ அன்ரெக்கவரபிள் ஆயிட்டு. ஆனா அவங்களுக்கு 2 இயர்ஸா 1 இயருக்கு முன்னாடியே தெரியும் செஸ்ட்ல இது ஒரு மாதிரி கட்டி ஒரு மாதிரி ஃபைப்ராய்டு மாதிரி வருது. இது அது அவங்களுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு. ஆனா உள்ளுக்குள்ள ஒரு பயம், ஒரு கவலை, இது போனா இது பெருசாயிடுமோ, ஃபேமிலியிலும் பெரிய அளவுக்கு சப்போர்ட் இல்லை அப்படிங்கிற ஏதோ ஒரு அவங்களுடைய மனக்குழப்பமானது. அவங்க நல்ல ஹெல்த்தியான பர்சனா தான் இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஆக்டிவா ஹெல்த்தியா ரொம்ப ஒரு போல்டான லேடியா தான் இருந்தாங்க.
ஆனா அவங்களுடைய மனமானது எப்படி இந்த மாதிரியான இந்த கேன்சர்ஸ் எல்லாம் வந்து ஒரு நாள்ல வர்றது கிடையாது. உள்ளுக்குள்ள நம்மளுடைய செல்ஸே நம்மளை அரித்து 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 நம்மளை வந்து வீணாக்கக்கூடிய அளவுக்கு செல்கிறது. எதுக்கு நான் இந்த உதாரணத்தை எல்லாம் சொல்றேன்னா, மனசுல வந்து நம்ம அதிகம் கவனத்தை கொடுத்து, அதை சுத்தப்படுத்தி, அதை அமைதிப்படுத்தி, அமைதிப்படுத்தி வைத்திருக்க வேண்டும் என்பது அடிப்படையான ஒரு உடல் தகுதி போல ஒரு மனோ தகுதி. நமக்கு இப்ப பிரச்சனை என்ன தெரியுமா? கவலைங்கிறது பழகிருச்சு. டிப்ரஷன்ங்கிறது டெய்லி டிப்ரஷனா இல்லாட்டி தான் நமக்கு ஏதோ பிரச்சனைன்னு நம்ம நினைக்கிறோம். ஐயோ! இன்னைக்கு எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கே, அப்படி போகக்கூடாதே. நமக்கு எப்படி ஒரு வாரமா எந்த பிரச்சனையும் வரலையேன்னு யோசிக்கிற சூழ்நிலையில தான் எல்லாரும் இருக்கிறோம். நமக்கு துக்கத்தையும், கவலையும் கொடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலயும் நம்மளா வாலண்டரியா போய் மாட்டிக்காம, எப்படி நாம வந்து ஒரு தியானத்தை எடுத்துக்கொண்டோ, இல்ல நல்ல சத்சங்கத்தையோ, நல்ல பக்தியோ எதையாவது எடுத்துக்கொண்டு மனதுல வந்து ஒரு தூய்மையை மெயின்டெயின் பண்ணணும். மனசக்தியை நமக்குள்ளே நாம் அதிகப்படுத்தும் பொழுது, அது உடலிலே ஏற்படுகின்ற பல வியாதிகளை வரவிடாமல் தானாகவே அது என்ன பண்ணி விடுகிறது? தடுத்து விடுகிறது. தற்காப்பாக மாறிவிடுகிறது. சிறு வயதிலிருந்தே அந்த மனோசக்தி, மனோபலம் இருந்து கொண்டே இருந்தால், அவர்கள் நல்ல ஆரோக்கியமாக வாழ்கிறார்கள் என்று சயின்ஸே சொல்லுது. யாரெல்லாம் மனதளவுல ரொம்ப வீக்கா இருக்கிறாங்களோ, அவங்களுக்கு அதிகப்படியான உடல்ல பாதிப்பு வருதுன்றாங்க. ஈஸியா அவங்கள வந்து ஹெல்த்ல டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. இது நான் வந்து ஆன்மீகத்துல சொல்ல வேண்டியதே இல்ல. சயின்ஸே இன்னைக்கு ரொம்ப தெளிவா சொல்லுது. அப்ப நம்மளுடைய மைண்ட வந்து கேர் பண்ணிக்கிறதே கிடையாது நமக்கு. உடம்பையும் நம்ம கேர் பண்றது கிடையாது. ஏதாவது பிரச்சனை வந்தாதான் நம்ம அதை கேர் பண்றோம். இல்லாட்டி அதை பத்தி கண்டுக்கிறதே கிடையாது. சோ பகவான் இங்க என்ன பகவான் சொல்றது என்னன்னா, மனோசக்தி இருந்தால் உடலிலே இருக்கக்கூடிய தீராத வியாதிகளை கூட நம்மால் தீர்க்க முடியும். வருவதற்கு முன்பு நம்மால் தடுக்க முடியும். வந்து விட்டாலும் கூட நம்மளுடைய மனோசக்தி, நம்மளுடைய சங்கல்பம், நம்மளுடைய தீவிரமான ஒரு சங்கல்பம், நான் கடந்து வருவேன் என்று நாம வந்து ரொம்ப தீர்க்கமா நம்மளுடைய உள்ளுக்குள்ள அந்த சக்தி உற்பத்தி ஆகும் போது அந்த ரெக்கவரிங் ஸ்பீடு ஜாஸ்தி ஆகும். பல ஆழமான இது போல கேன்சரோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ்ல இருந்தவங்க எல்லாம் அவங்களுடைய மனோதைரியம், மனோசக்தி எப்படியோ அதுல இருந்து போராடி வெளியே வந்தவங்களை பல பேரை நான் பார்த்திருக்கேன். இப்ப நல்லாவும் இருக்கிறவங்க இருக்காங்க. இது ஏதோ நான் அது முக்கியமான நோய்களை மட்டும் சொல்றதுக்குன்னு இல்லை. சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன நம்ம உடம்புல திடீர்னு தலைவலி வரும், திடீர்னு வயிறு வலி வரும், திடீர்னு முதுகு வலி வரும், முட்டி வலி, எந்த வலியோ தெரியாது. ஸ்கின்ல இஷ்யூஸ் வரும், டைஜஷன் ப்ராப்ளம் வரும். இது எல்லாமே நார்மலா இருக்கிற நமக்கு சடனா ஏதோ ஒன்று வருதுன்னா, நம்ம மனசு வந்து ஒரு கான்ஸ்டன்டான ஒரு ஸ்டேபிளான ஸ்டேட்ல இல்லாம அது ஒரு வேவரிங்கா இருந்தாலே எல்லா விதமான வியாதிகளையும் கொண்டு வந்துருங்கிறத நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும். அதனால இது வரைக்கும் இல்லாட்டினாலும் இதுக்கு மேலேயாவது மனதை வந்து தூய்மையா வைத்துக் கொள்ள வேண்டும். உடலை தூய்மையா வைப்பது போல மனதை தூய்மையா வைத்துக் கொள்வது என்பது நம்மளுடைய அடிப்படையான ஒரு கடமை. அப்படி இருந்தாதான் நம்மளால ஓரளவுக்காச்சு ஒரு நம்ம லைஃப்ல ஸ்பேன் வரைக்கும் கொஞ்சம் அதிக நோய்கள் இல்லாம இருக்க முடியும். எப்படியா இருந்தாலும் இந்த ஸ்தூல சரீரம் வந்து 6 விதமான பரிணாமத்துக்கு உட்பட்டது. பிறக்கிறது, இருக்கிறது, வளர்கிறது, மாற்றம் அடைகிறது, தேய்கிறது, அழிகிறது. அழகா தத்துவபதத்துல வரும். ஜாயதே அஸ்தி வர்த்ததே விபரிமானதே அப்படின்னு நம்ம அதை சொல்லுவோம். இந்த உடம்பு ஒரு நாள் அழிஞ்சுதான் போகுது. ஆனா அது ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப அது வந்து ஏகப்பட்ட சிரமங்கள் தானா அதுக்கு ஒரு நேரம் வர்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய மனதினாலே பல நோய்களை உற்பத்தி பண்ணி நாம அதை இன்னும் டேமேஜ் பண்ணும்போது தான் பிரச்சனை. அதனால மனோசக்தியை நாம் உயர்த்தி கொள்ள வேண்டும். மனோசக்தினால் நம் உடலிலே ஏற்படுகின்ற பல வியாதிகளையும் மனதிலே வியாதிகள் ஏற்படாமல் இருக்கவும் நம்மால் செய்ய முடியும். மனதிலே பல வியாதிகள் வரும். பல பேர் நமக்குள்ள வந்து இருக்கும். என்ன அந்த த்ரெஷோல்டுன்னு சொல்லுவாங்க, அந்த லிமிட் அது இதை தாண்டிடுச்சுன்னா ரொம்ப ஆப்வியஸா தெரிஞ்சிடும். அது நம்ம பல நேரத்துல திடீர் வெவ்வேறு மாதிரி நம்ம ரியாக்ட் பண்றதுலயே நமக்கு தெரியும். ஸோ அதனால அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மனோசக்தி நமக்குள்ள உயர்த்தி கொள்ள வேண்டும். அதற்கு நீங்க பக்தி செலுத்தலாம், தியானம் பண்ணலாம், யோகா பண்ணலாம். என்ன விதமான ஒரு வழியின் மூலியமாக நம்மளுடைய மனோசக்தியை நாம் உயர்த்தி கொள்ள வேண்டும். அதனால ஹெல்த்தியா இருக்கலாம். நல்லது.